Hey, hi friends, welcome back to my channel. This is Vinod. இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னா இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆஃப் த டாபிக்கே பார்த்தீங்கன்னா அம்பானி அவரோட சன்னோட மேரேஜை பற்றி தான் எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க. செம்மையாக பண்ணியிருக்காங்க. 5000 கோடியில் மேரேஜ் பண்ணியிருக்காங்க, ப்ரீ வெட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஐ எம் அப்ரிசியேட் தெம் ஆக்சுவலி. என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்க செம்மையாக பண்ணியிருக்காங்கங்கிறத தாண்டி நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி என்ன இவங்க இவ்வளோ காசு கொடுத்து பண்ணுறாங்க, அவ்வளோ காசு கொடுத்து பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் இந்த காசெல்லாம் வச்சு இவ்வளோ இது பண்ணிருக்கலாம் தெரியுமா, இந்த காசை வச்சு இதெல்லாம் பண்ணிருக்கலாம் தெரியுமா, இந்த காசை வச்சு எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டுக்கலாம் தெரியுமா, இந்த காசை வச்சு எவ்வளோ பேர் வறுமையை க்யூர் பண்ணிருக்கலாம் தெரியுமா, அப்படி இப்படின்னு ஏன் அவங்க தேவையில்லாமல் மணியை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிலாம் யோசிக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி இப்போ கிஃப்டெல்லாம் சொல்கிறாங்க, இந்தந்த கிஃப்டெல்லாம் கொடுத்துருக்காங்க, அந்தந்த கிஃப்ட்லாம் கொடுத்துருக்காங்க மாதிரி அந்தந்த சோசியல் மீடியாவில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க ப்ரைவேட் ஜெட்டு கொடுத்துருக்காங்க, அங்கங்கே வீடு, காரு, நெக்லஸ்னு கோடிக்கணக்கில் மணியை வாரி வழங்கியிருக்காங்க கிஃப்டாக. பிகாஸ் இது எல்லாமே நம்ம ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பார்க்குறோம். பணக்காரங்கன்னா கெட்டவங்க, அவங்க எவ்வளோ காசை வச்சு அவங்க எப்படிலாம் பணத்தை அழிக்கிறாங்க பாருங்கிற மாதிரி. பட் அதை எப்படி பார்க்கணும்னா, இந்த உலகத்தில் இவ்வளோ பணம் இருக்கா பாரு, அப்போ நம்மளாலே மணியை மேக் பண்ண முடியும்ல. ஓ இந்த மாதிரிலாம் மணியை ஸ்பெண்ட் பண்ண முடியுமா, இந்த மாதிரிலாம் மணியை அப்போ இவங்கெல்லாம் எப்படி மணி மேக் பண்ணுறான்னு பாருங்க. மணிங்கிறது எல்லாருமே பொதுவான ஒரு விஷயம், எல்லாருமே தான் காசை வச்சுக்கிட்டு இருக்காங்க. சில பேர் அதை ஈஸியாக ஸ்மார்ட்டாக ஏர்ன் பண்ணுறாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக மணியை மேக் பண்ணுறாங்க. நம்ம அது எப்படி பண்ணுறோங்கிறது நம்ம கிட்ட தான். எல்லாரும் கோடிக்கணக்கில் கிஃப்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா யோசிச்சு பாருங்க. கிஃப்ட் ஒருத்தவங்க கொடுக்குறாங்க, இவங்க ஒன்றும் வைக்காமல் கொடுக்க மாட்டாங்க சும்மா யாருமே. அதே போல் இவங்களால ஒரு காரியம் ஆகாமல் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை எப்பயுமே மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளே நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா மொய் நமக்கு வீட்டில் வைக்கிறாங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒருத்தவங்களுக்கு வச்சுருப்போம், அதனால தான் வைப்பாங்க. நம்ம எவ்வளோ வச்சோமோ அதே தான் ஒன்றும் வைப்பாங்க, எக்ஸ்ட்ராலாம் வைக்க மாட்டாங்க. ஸோ அந்த விஷயம் நாங்கள் ஹேப்பன் ஆகுது. நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அம்பானி இவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணி மேரேஜ் பண்ணுறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கோங்க, இந்த அம்பானி பண்ணுறாருன்னா இவங்களோட அப்பா ஒன்றும் அப்படி பண்ண மாட்டார். இவங்களோட அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. எப்படின்னா, ஒரு 5 ரூபா மிச்சம் பண்ணுறதுக்கு ட்ரெயினில் போனால் 5 ரூபா ஆகுமேன்னு சொல்லிட்டு அவர் மூட்டையெல்லாம் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு நடந்தே போவாராம். அவர் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ரூபாயும் சேர்த்து பிஸ்னஸ் பண்ணி லைஃப்பில் முன்னேறணும்னு நினச்சி கஷ்டப்பட்டு அவர் வேர்வையை சிந்தி தான் அவர் இவ்வளோ மணியை மேக் பண்ணியிருக்காரு. இப்போ இவங்க ஜாலியாக இருக்காங்க. அதுக்காக இவங்க கஷ்டப்படாமல் வந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது, சரிங்களா? நம்மளோட தாத்தா நம்மளோட அப்பாலாம் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த டைமில் நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு ஒரு இதாக இருந்திருப்பாங்க. அந்த டைமில் நம்ம பேர பசங்களுக்கு சேர்த்து வைக்கணும், நம்ம பசங்களுக்கு சேர்த்து வைக்கணும் யோசிக்கல, இன்வெஸ்ட் பண்ணணும் யோசிக்கல. நீங்கள் யோசிங்க. இப்போ நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் மாதிரி இந்த வீடியோஸ்லாம் பார்த்து ட்ரோல் பண்ணிக்கிட்டு இதை பற்றி பேசிக்கிட்டு உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண போகிறீங்களா? இல்லை ஓகே, என் பையனும் இல்லை என்னோட பேரனும் அவன் ஒரு அம்பானி அவங்க பொண்ணுக்கு அவங்க பையனுக்கு எப்படி வெட்டிங் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி என்னோட பேர பசங்க வெட்டிங் பண்ணணும், இல்லை பேர பசங்க நல்லா லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், ஹாப்பியாக இருக்கணும்னு நீங்கள் யோசிச்சு அதுக்காக ஒர்க் பண்ண பாருங்கள். ஜஸ்ட் லைக் தட் மாதிரி நம்ம ஒரு டீ கடையிலையோ இல்லை ஒரு மொபைலில் ஒரு இன்ஸ்டாலேயோ ஒரு யூடியூப்லேயோ அதை பற்றி பேசிக்கிட்டு ஒரு ஹார்ட்டாக ஒரு காரசாரமாக பேசுறதுனால நம்ம லைஃப் மாற போகிறது இல்லை. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நல்லா இருக்கணும், நமக்கு என்ன தேவை, நம்ம என்ன பண்ணால் நம்ம லைஃப்பை மாறுங்கிறத பண்ணணும். மற்றவங்கள பார்க்காதீங்க, எப்போவுமே உங்களை பாருங்கள், உங்கள் லைஃப் எப்படி மாற்றணும்னு பாருங்கள், அதுக்காக ஒர்க் பண்ண பாருங்கள். ஸோ இதுதான் சொல்லணும்னு நினச்சேன், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. எல்லாமே நல்லது நல்லது நல்லது, எல்லாமே நல்லதுக்கு தான். நம்ம இதை பார்க்குறோன்னா ஓ இந்த வேர்ல்டில் இவ்வளோ இருக்காங்கிறத யோசிங்க. ஸோ இதெல்லாம் பண்ண முடியுமான்னு யோசிங்க. பரவாயில்ல, இவ்வளோ மணி இருக்குது, நானும் எடுத்துக்க தான், எனக்கும் அந்த மணி வரும், எடுத்துப்பேன் அப்படின்னு யோசிங்க. பொருள் உங்களுக்கு வாங்கணும் இல்லை அது வேணும்னு நீங்கள் யோசிக்கணுங்க. என்கிட்ட மணி இல்லை அப்படின்னு யோசிக்காதீங்க. அதுக்கான மணியை நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட அதுக்கான மணி உங்ககிட்ட இல்லைன்னு யோசிக்காதீங்க. என்கிட்ட அந்த மணி இல்லை, என்னால் வீடு வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லைன்னு யோசிக்காதீங்க. அந்த வீடு வாங்குறதுக்காக நான் வந்து மணி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அந்த வீடு வாங்குறதுக்கான மணி என்கிட்ட வர வேண்டியது இருக்குது, வந்துக்கிட்டு இருக்குது. அந்த வீடு வாங்குறதுக்கான மணி எனக்கு வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நான் அந்த காசு வந்தோடனே அந்த வீடு வாங்குவேன். அந்த மாதிரி உங்ககிட்ட இருக்குது, ஸோ வருது. அந்த மாதிரி பாசிட்டிவாக சொல்லுங்கள், பாசிட்டிவாக யோசிங்க. எங்கேயுமே நெகட்டிவாக சொல்லாதீங்க. உங்ககிட்ட மணி இல்லை தான், பட் என்கிட்ட மணி இல்லைன்னு சொல்லாதீங்க. அப்போ இல்லைன்னு சொன்னால் இல்லாமல் தான் போகும். வர வேண்டியது இருக்குது, வரும். நான் மணி மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்படி யோசிங்க. அப்படி சொல்ல பழகுங்க. நல்லதாக யோசிங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் வாட்சிங். ஓகே, பை பாய்.